என்னடா இது அப்படின்னு பயந்துடாதீங்க. நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம். ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் ஒன் டே முன்னாடி நான் இந்த மாதிரி ரெடி ஆகுவேன். எங்கள் ஊரில் கோயில் திருவிழா, அதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். என் ஹஸ்பண்ட் மார்னிங் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங்காக வந்தாங்க. நாங்கள் ட்ரெயினில் தான் எப்பவும் கிளம்புவோம், அதான் கம்ஃபர்டபுள் கூட. அம்மா வீட்டுக்கு போகிற சந்தோஷமே அது ஒரு சந்தோஷம்தான். இன்னொன்று எங்கள் ஹஸ்பண்ட் லக்கேஜ் எப்போவுமே இப்படி தாங்க, என்கிட்ட ஒரு லக்கேஜும் தர மாட்டாங்க, அவங்களே தூக்கிட்டு வருவாங்க. ரொம்ப கேரிங், குட் பை. என் வீட்டுக்காரர் ஒர்க்கு போயிட்டு வந்து கிளம்புனனால எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ அறக்க பறக்க தான் நாங்கள் வந்தோம். பார்த்தா கொஞ்சம் ட்ரெயின் லேட்டாக தான் வந்துச்சு. எப்போவுமே எங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு செங்கல்பட்டு தான். செங்கல்பட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் பக்கம். ஸோ செங்கல்பட்டு வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறினோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் அப்போவே பசிக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ட்ரெயினில் சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டோம், வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ சிக்கன் குழம்பும் இட்லியும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ட்ராவலில் வந்து இட்லி வந்து பெஸ்ட்டு. சாப்பிட்டு முடித்தோம், கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்படியே 2 பேரும் டயர்டாகி படுத்துட்டோங்க. கரெக்டாக 5 மணிக்கு ட்ரெயின் வந்து நாகர்கோவில் போயிட்டு, நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு 2 பஸ் ஏறி தான் வீட்டுக்கு போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு தான் போனோம். இது என்னென்னா வடை. நான் எப்போவுமே வீட்டுக்கு போனால் வடை, உளுந்த வடை வாங்கிட்டு போவேன், அதுதான். அப்புறம் பஸ்ஸில் வந்து பாட்டு போட்டுருந்து, ஸோ எங்கள் வீட்டுக்காரர் கூட பாட்டு பாடிட்டே போனேன். உண்மையாகவே எந்த ஊருக்கு போனாலும் சரி, நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது இருக்கிற சந்தோஷமே வேறு. நான் பழைய மெமரிஸ்லாம் நினச்சிட்டு போனேன். ஏன்னா அங்கே காலேஜ்லேருந்து ஸ்கூல் எல்லாமே எனக்கு அந்த ஊர் தானே. இதுதான் வெள்ளிச்சந்தை. இதுக்கு அடுத்த ஸ்டாப்பு தான் எங்கள் வீடு வெள்ளமோடி. ஃபைனலாக நம்ம ஊருக்கு நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். எங்கள் மண்ணில் கால் எடுத்து வச்சாதான்ப்பா ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கார் ஃபைனலி மாமியார் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீடு சின்ன வீடு தாங்க, ஆனால் சந்தோஷங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 5 பசங்க, 4 பொண்ணு 1 பையன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் என்ன, ரொம்ப நாள் நாங்கள் சேர்ந்து இருக்கலை. நான் காலேஜு ஸ்கூலு எல்லாம் அங்கங்கே நின்று படித்தேன், யாருமே ஒன்றா இல்லை. இப்போது கல்யாணம் ஆகிடுச்சி, எல்லோரும் தனித்தனியாக இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் வந்தால் எல்லோரும் சேர்ந்துருவாங்க. இதுதான் எங்கள் வீட்டு பேக் சைடு, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தொட்டி, பழைய காலத்து தொட்டி. நான் பிறந்ததுலேருந்தே அந்த தொட்டி அங்கே தான் இருக்குது. ஸோ நான் வந்தாலே என் பொண்ணு வந்துடுவா. இது ஏன் 3வது அக்காவோட பொண்ணு. வீட்டில் அம்மாலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாருக்குமே செல்லம் இவ தான். எனக்கும் தான். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் என்ன தான் எல்லோரும் சின்ன குட்டி சின்ன குட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த பேர் அவளுக்கு போயிடுச்சு, அவளை தான் எல்லோரும் சின்ன குட்டின்னு சொல்கிறாங்க. இந்த பழம் பேர் எங்கள் ஊரில் கொப்பல் நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து மலைப்பாஞ்சி, பாஞ்சி பழம் மாதிரி இருக்கும். ஐ மீன் சீத்தாப்பழம், ஓகேவா. இது ரொம்ப நல்லதுன்னு எங்கள் அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா நாங்கள் வந்தனால சந்தைக்கு போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மீன் 50 ரூபா தான். இதில் பாதி மீன் இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குங்க. எங்கள் ஊரில் மீன் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஸ்ரீபெரும்புதூர், சென்னையிலலாம் ஓவர் காஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு, இதான் எங்கள் அப்பா, எங்கள் 5 பேரே பெற்ற பெரிய மனிதர். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அதனால் கை வராது. மேரேஜுக்கு முன்னாடியே நான் தான் அப்பாவுக்கு ஷேவ் பண்ணி விடுவேன். ஆஃப்டர் மேரேஜ் அப்பா வீடியோ காலில் காமிப்பாங்க ஷேவ் பண்ணி விடுறதுக்கு. ஸோ அம்மா எல்லாம் பண்ணிக்கிட மாட்டாங்க, கொஞ்சம் ஏஜ் ஆனனால. ஸோ ட்ரிம்மர் வாங்கி கொடுத்தா அவங்க ஈஸியாக பண்ணுவாங்கள்ல. மாதம் ஒரு மொட்டை போட்டாச்சு.